மண் கடிகாரம் மணி அடிக்குமா? அடிச்சிருக்குல்ல. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அந்த நாட்டில் வந்து பஞ்சம் மழை எதுவுமே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள்லாம். என்னடா பண்ணுறதுன்னு பார்க்க வருத்தப்பட்டுட்டு இருந்தார் ராஜா. ஒரு பக்கத்து ஊரில் ஒரு ஞானி ஒருத்தர் இருக்கிறது கேள்விப்பட்டு அவரை போய் பார்க்க போனார். அவர்கிட்ட போய் கேட்டார், என்னங்கய்யா பண்ணுறது, இந்த மாதிரி மழையே பெய்யல, உங்கள் ஊரில் ஒருத்தனும் உதவி பண்ணிக்கிற மாட்டேங்கிறேன் யாருக்கும், எல்லாமே சுயநலவாதிகளாக இருங்க, அப்புறம் எப்படி மழை பெய்யும், அப்புறம் என்னையா பண்ணுறது, நீ தர்மம் பண்ணு, நீ தானம் தர்மங்கள் பண்ணு, நீ நல்ல பிள்ளையாரு, நல்லாரும் ஒரு ஊரே அவர் போட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை மாதிரி உனக்கு உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் மழை பெய்யும் அப்படின்னு சொன்னார். சரி, எப்போ மழை பெய்யும் அப்படின்னே ஒரு மண் கடிகாரத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்து இந்த மண் கடிகாரம் ஒரு நாள் மணி அடிக்கும், அன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டார். ராஜா ஊருக்கு வந்து எல்லா சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று தானம் தங்கம் வெள்ளி பிளாட்டினம் எல்லாமே எடுத்து கொடுத்து மக்களுக்கெல்லாம் பயங்கரமாக செஞ்சு பார்த்தாரு. மழையே பெய்யலை. ரொம்ப வருத்தம், என்னடா உள்ளதை விட்டு விட்டோமே அப்படின்ட்டு. ஒரு நாள் என்னாச்சு, வீட்டுக்கு பின்னாடி, அதாவது அரண்மனைக்கு பின்னாடி நைட் நேரங்களில் பாத்திரத்தெல்லாம் அள்ளி போட்டு கழுவுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க அந்த வேலைக்காரவங்கெல்லாம். அப்போ ஒரு குடும்பம் பசியோடு வந்துச்சு. எங்களுக்கு எதாவது சாப்பிட்றது கொடுங்க, நாங்கள் ரொம்ப பசியோடு இருக்கோம் அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை கவுத்தி போட்டு கழுவ போகிறோம், இப்போ வந்து கேட்டால் என்ன அர்த்தம், இல்லை எது கொடுத்தாலும் பரவாயில்ல, பிள்ளைலாம் ரொம்ப பசியோடு இருக்காங்க அப்படின்னு. கொஞ்சம் பழைய சாதம் கொஞ்சம் இருந்துச்சு. அதில் ஒரு 2 கைப்பிடி எடுத்து அந்த குழந்தைக்கு கொடுத்தாங்க. அது குழந்தை 2 கைப்பிடி சாப்பிட்டுட்டு 3வது கைப்பிடி கொடுக்கும்போது எனக்கு போதும், எனக்கு வயிறு நிறைஞ்சிச்சு அந்த குழந்தை சொல்லிச்சு. சொன்ன உடனே வீட்டுக்குள்ளே இருந்த மண் கடிகாரம் மணி அடிச்சிருச்சு. மணி அடித்த உடனே பயங்கர பெரிய அளவுக்கு மழை ஒன்று பெஞ்சிருச்சு. ராஜாவுக்கு இன்னும் ஒரு ஆச்சரியம், என்னடா நம்ம தங்க வெள்ளியெல்லாம் கொடுத்தோம், அன்னைக்கு மழை பெய்யலை, இன்றைக்கி ஒரு சாப்பாட்டில் போய் மழை பெஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி திரும்பி போய் அவர்கிட்ட போய் கேட்டார். கேட்டவுடனே அதான் சரியான நபருக்கு சரியான நேரத்தில் சரியான அளவு செய்கிற உதவி வந்து காலத்தால் செய்த நன்றி சிறிது ஞானத்தின் மானப்பெரிது, அதனால தான் இப்போ மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஒரு உதவி செய்கிறது தெரிஞ்சு செய்யணும், அதான் முக்கியம் அப்படின்னு சொல்லுறது. ஒரு ஔவையாரோட தனிப்பாடல் தட்டில் கூட ஒரு பாட்டு வரும். ஔவையார் சேரன் செங்குட்டன் அரண்மனையில் இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு வயிறு சரியில்லாமல் போயிடுச்சு, அரண்மனை சாப்பாடு ஒத்துக்கலாமல். உடனே உடனே அந்த அரண்மனையில் இருக்க அந்த வைத்தியர்கிட்ட போய் கேட்டுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆட்டுப்பால் சாப்பிடுங்கம்மா சரியாக போகும் அப்படின்னு சொன்னார். ஸோ உடனே ராஜாட்ட போய் ஆட்டுப்பாலை கேட்க முடியும், எனக்கு ஒரு ஆடு கொடு ராஜான்னு கேட்டுச்சு சேரன்ட்ட. அவ்வையாரே ஆடு கேட்டுச்சுன்னு அவன் பொற்கொள்ளனை கூப்பிட்டு தங்கத்துலேயே ஒரு ஆடு செஞ்சு அந்த அம்மா கையில் கொடுத்துட்டான். உடனே அந்த அம்மா சிரிச்சுட்டே சொல்லிச்சான், சுரப்பாடு ஒன்று கேட்டேன், பொன்னாலான ஆடை எனக்கு கொடுத்தான், கேட்பவர் என் பேரினும் கொள்வர், கொடுப்பவர் தாமறிவார் தம் கொடையின் சீர். கேட்குறவன் என்ன கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவேன், கொடுக்குறவனுக்கு தெரியும் நீ என்னத்தை கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த இடத்துல கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தெரிஞ்சு செய்யக்கூடிய விஷயங்கள் சிறிதெனினும் அது ஞானத்தின் மானப்பெரிது. அப்போ மண்கடியார் என்ன, பாறைக்கடியார் கூட மணி அடிக்கும். இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.